நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு தெரியணும். வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ்னா ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக ஒரு அப்போசிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஒரு கண்டக்டாரில் கரண்ட் இதில் போச்சு அப்படின்னா அந்த கரண்ட்டை அப்போஸ் பண்ணுற ஒரு எஃபெக்ட் தான் என்ன சொல்லுவாங்க ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிற மீனிங்கு. ஓகே, ஹவு டு ப்ரொடியூஸ் த கரண்ட் இன்சைட் த கண்டக்டார். ஓகே, எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. ஒரு ஒயரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரண்ட் இங்கே பாஸ் பண்ணுறேன். கரண்ட் பாஸ் ஆகுது மீன்ஸ் நான் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அங்கே ஃப்ளோ ஆகுது. அப்போ எலக்ட்ரான்ஸ் உள்ளே போயிட்டுருக்கு. அந்த எலக்ட்ரான்ஸ் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாம்பிள் இதுதான் 2 எலக்ட்ரான்ஸ் வச்சுக்கோங்க. 2 எலக்ட்ரான்ஸ் போயிட்டு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே என்ன பண்ணும் போய் ஃபாஸ்ட்டாக அப்படி மோதும். எலக்ட்ரான்ஸ் இப்படி மூவ் ஆகுது அப்படின்னா என்னது எலக்ட்ரான்ஸ் மூவிங் வித் கைனடிக் எனர்ஜி. இந்த கைனடிக் எனர்ஜி மோதும் போது என்ன ஆகும் கொஞ்சம் அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எப்படி அது ஓகே அப்போ எனர்ஜி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ எனர்ஜி எப்படி கைனடிக் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு ஹீட். அது ஹீட்டாக மாறுது. அந்த ஹீட் ஆகும்போது அந்த கரண்ட் அங்கே கொஞ்சம் லாஸ் ஆகுது. அதுதான் ஓகேவா, புரியுது உங்களுக்கு? கரண்ட் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக மாறுது. ஓகே, தட் இஸ் கால்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அங்கே அப்புறம் மோதும் போது கைனடிக் எனர்ஜி ஹீட்டாக மாறுது. அந்த ஹீட் லாஸுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இங்கே பார்ப்போம். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இது ஒரு மெட்டாலிக் ஒயர் எடுத்துக்கிட்டேன். ஆர் பி த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர். ஏங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், எல்ங்கிறது லென்த் ஆஃப் த ஒயர். ஓகே, ஹவு டு டிஃபைன் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த் ஆஃப் த ஒயர். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன். 6 போட்டுருங்க. 6 போட்டு ப்ரொபோர்ஷனலி போட்டு L/A அப்படின்னு எழுதியிருக்கேன். புரிஞ்சிச்சு உங்களுக்கு? இப்போ R ஈக்குவல் டு போடும்போது ரிமூவ் த ப்ரொபோர்ஷனாலிட்டி. ஓகே, ரிமூவ் பண்ணுறேன் ஈக்குவல் டு போகிறதுனால. அப்போ என்ன போட்டிருக்கேன் ρ இன்ட்டு L/Aன்னு எழுதியிருக்கேன். புரிஞ்சிச்சா? R ρ ஈக்குவல் டு வேணும் அப்படின்னா R இன்ட்டு A/L அவ்வளோதாங்க. புரியுதா? அப்போ இந்த ரோன் போட்டோம் பார்த்தீங்களா, அதோட நேம் தான் என்ன சொல்லுவாங்க ரெசிஸ்டிவிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் 2 மார்க் எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா டிஃபைன் கேட்டிருப்பாங்க. ரெசிஸ்டிவிட்டி மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. ஹவு டு டிஃபைன் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த லென்த்து போட்டிருக்கேன்ல, இந்த L ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 மீட்டர் வச்சுக்கோங்க. அடுத்தது ஏரியா ஈக்குவல் டு 1 மீட்டர் ஸ்கொயர் அப்படி வச்சுக்கிட்டு இந்த ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷனில் இப்போ என்ன பண்ணுறேன் R ஈக்குவல் டு ρ இன்ட்டு 1/1. என்னது 1? ஓகே, அப்போ என்ன வரும் பாருங்கள் R ஈக்குவல் டு ரோ. நல்லா பாருங்க, R ஈக்குவல் டு ரோன்னு போட்டிருக்கேன். இதை அப்படியே டெஃபினேஷன் கொடுங்க பாருங்க. இதை பாருங்க, இதுதான் R. அப்போ த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை மெட்டீரியல் ஆர் மெட்டீரியல் ஆஃப் த ஒயர் ஆஃப் யூனிட் லென்த். இங்கே பாருங்க 1, அதான் யூனிட் லென்த் அண்டு யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஓகே, இந்த கண்டிஷனில் 1/1. இந்த கண்டிஷனில் ஒரு பாருங்க 1 மீட்டர் லென்த்து 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா. அந்த கண்டிஷனில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் என்னது ஈக்குவல் டு ரோன்னு சொல்லியிருக்கேன். மீனிங் புரியுதா? அப்போ the resistance offered by a material of unit length and a unit area of cross section. இதுதான் என்ன சொல்லிருக்காங்க ரெசிஸ்டிவிட்டி, தட் இஸ் R ஈக்குவல் டு ரோன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, யூனிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள் ரோக்கு போட்டிருக்கேன் பாருங்க. அப்படியே இருந்து பார்ப்போம் என்ன வரும் அப்படின்னா இதுக்கு என்ன வரும் உங்களுக்கு தெரியும், ஓம்னு போட்டுற போகிறேன். ஏரியாவுக்கு என்ன வரும் மீட்டர் ஸ்கொயர். இதுக்கு என்னது மீட்டர். அப்போ ஒன்று கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன வரும் பாருங்கள், தட் இஸ் கால்ட் ஓம் மீட்டர். இதுதான் வரும். ஓகே, புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஓம் மீட்டர். இதுதான் வந்து சிம்பிளில் போடணும், இப்படி போடுங்க. ஓகே 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 இப்போ பாருங்களேன் கண்டக்டிவிட்டி. அதனால் நான் சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு தெரியும் மைக்ரோஸ்கோபிக் ஓம்ஸில் J ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு E அப்படியே எழுதியிருக்கேன். அதுலேருந்து சிக்மா ஈக்குவல் டு என்ன போட்டிருக்கேன் J/E. அப்போ ஹவு டு டிஃபைன் அப்படின்னா இதை பாருங்கள் ரேஷியோ. த ரேஷியோ ஆஃப் த கரண்ட் டென்சிட்டி டு எலக்ட்ரிக் ஃபீல்டு which causes the flow of current. அவ்வளோதான். இது மீனிங் என்ன அப்படின்னா கரண்ட் ரேஷியோ பார்க்குறேன், கரண்ட் டென்சிட்டிக்கும் ரேஷியோ ஆஃப் கரண்ட் டென்சிட்டி டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது எப்படி உருவாகுது அதுதான் போட்டிருக்கேன். காசஸ் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட். கரண்ட்டு வந்து ஒரு கண்டக்டாரில் கரண்ட் போகும்போது மட்டும்தான் என்ன ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே உருவாகும். மீனிங் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இதுதான் 2 மார்க். இதை டிஃபைன் அப்படின்னு கேட்டால் மட்டும் சிம்பிளாக எழுதிருங்க. ஓகேவா? அவுட் ரிலேஷன் பிட்வீன் த ரோ அண்டு சிக்மா. ரெசிஸ்டிவிட்டி அண்டு கண்டக்டிவிட்டி என்ன ரிலேஷன் பார்க்கும்போது ρ ஈக்குவல் டு 1/σ. ஓகே, இப்போ பார்த்து பாருங்க. மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரெசிஸ்டன்ஸ் அண்டு ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி ரெசிஸ்டன்ஸ் என்ன டிஃப்ரெண்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன், அப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன்சைட் த மெட்டீரியல்.
அதுவே பார்க்கும்போது ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது என்னன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல். ஓகேவா? ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் விச் டிஃபைன் the resistance of the material having specific dimension. அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டியை வச்சுக்கிட்டு நம்ம எதை டிஃபைன் பண்ண முடியும், ரெசிஸ்டன்ஸை டிஃபைன் பண்ண முடியும். அந்த மெட்டீரியலுக்கு என்ன இருக்கும், ஸ்பெசிஃபிக் டைமென்ஷன் லைக் லென்த்து ஏரியா அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், டைமென்ஷன் கொடுத்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்றோம். கொடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வித் ஹெல்ப் ஆஃப் த ரோ பி த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். அதை வச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம ரெசிஸ்டன்ஸை டிஃபைன் பண்ண முடியும். அப்போ ரோ இல்லாமல் ஆரை டிஃபைன் பண்ண முடியாது. அப்போ ரோங்கிறது என்ன சொன்ன, ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல் ஆர் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். ஓகே, ரோ எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், அப்புறம் டெம்பரேச்சர். இது பாருங்க டிபெண்டன்ஸ். டைமென்ஷன் ஆஃப் த மெட்டீரியல் லைக் லென்த் ஏரியா பிரெத், ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஆல்சோ என்னது டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஆர் மெட்டீரியல். ஓகே, இப்போ ஹவு டு கிளாசிஃபை த மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது பேஸ்டு ஆன் த ரெசிஸ்டிவிட்டி. இப்போ இந்த ரோ வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மெட்டீரியல் எல்லாம் பண்ணிருக்காங்க, கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, எப்படின்னு பார்ப்போம். எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹை ரெசிஸ்டிவிட்டி மெட்டீரியல், அதுக்கு நேம் தான் இன்சுலேட்டர், இட் டஸ் நாட் கண்டக்ட் த கரண்ட். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அடுத்தது லோ ரெசிஸ்டிவிட்டி மெட்டீரியல் அப்படின்னு போட்டிருப்பேன், அதுதான் கண்டக்டர், இட் கண்டக்ட் த current, it allow the current inside it. Okay, புரிஞ்சிச்சா? இப்போ the resistivity is lying between insulator and conductor, அதுக்கு பேர் என்ன சொல்லிருக்காங்க, semiconductor.